ஹலோ மக்களே! இப்போ வாங்க நான் வந்துட்டு உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான சோயாபீன் சில்லி மஞ்சூரியன் இன்னைக்கு நான் செஞ்சு காட்டப் போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்த்துரலாம். இப்போ சோயாபீன் வந்துட்டு வெந்நீல வந்துட்டு வேக வைக்கணும். நாங்க நல்லா வெந்நீ வந்து கொதிக்க வச்சிருக்கிறேன். தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறேன். இப்ப அந்த தண்ணியில 100 கிராம் சோயா பீன் போட்டுறலாம். சோயாபீன் போட்டு நல்லா வேக வச்சிரலாம். இப்ப சோயாபீன் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படியே போட்டா சோயாபீன்ல எந்த டேஸ்ட்டுமே இல்ல. நான் சோயாபீன் ஏற்கனவே 2, 3 தடவ வாஷ் பண்ணிட்டேன். அதனால இதில நம்ம கொஞ்சம் மசாலைகள் ஆட் பண்ண போறோம். கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் பூண்டு, கொஞ்சமா இஞ்சி, கொஞ்சமா பெப்பர், அப்புறம் சில்லி சாஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமா டொமேட்டோ கெட்சப், கொஞ்சமா சோயா சாஸ். போட்டுட்டு இத நல்லா வேக வச்சிரலாம். வேக வச்சுட்டு இந்த தண்ணிய வந்து நம்ம வடிக்க போறதில்ல. அத அப்படியே வத்தணும். வத்த வைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்ப பாருங்க நல்லா வத்திருச்சு. இத வத்துனதுக்கப்புறம் இத ஒரு பிளேட்ல சேஞ்ச் பண்ணிட்டு, அத நல்லா ஆற விட்டுருங்க. பொறுமையா ஆறட்டும். இங்க பாருங்க, இப்படி பிரஸ் பண்ணி பார்த்தா, அந்த உள்ள இருக்கிற தண்ணி வந்து கம்ப்ளீட்டா போயிருக்க கூடாது. கொஞ்சம் இருந்தா தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா ஜூஸியா இருக்கும். இனி இந்த சோயாபீன் மேல பாயில் பண்ணி வச்சிருக்க சோயாபீன் மேல மைதா ஒரு 3 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி எதுவும் தேவையில்ல. ஏற்கனவே சோயால கொஞ்சம் தண்ணி இருக்கும். கொஞ்சமா உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துட்டு கையால நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நல்ல சூடு எண்ணெயில பொரிச்சு எடுத்துறலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க எல்லாருமே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துறாதீங்க. உங்களுக்கு புது புது டிஷ்ஷா நான் போட்டு விடுவேன். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. இங்க பாருங்க நான் எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டேன். இங்க உள்ள பார்த்தீங்கன்னா, அப்படி லேயர் லேயரா இருக்குது பாருங்க. இப்படி இருக்கணும். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நீங்க இப்படி செஞ்சு குடுத்தீங்கன்னா. இப்ப நம்ம மஞ்சூரியன் செஞ்சிரலாம். ஆயில் ஊத்திருக்கிறேன். பூண்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும். சின்னதா சாப் பண்ணது. கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி 1 டீஸ்பூன் சாப் பண்ணது. அதுவும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். நீங்க இப்ப மஞ்சூரியன் செய்ய ஆரம்பிச்ச உடனே ஹைல இருக்கணும். நீங்க வந்து ஸ்டவ்வ வந்து ரொம்ப நல்லா ஹையா வச்சிடணும். லோ ஃப்ளேம்ல வைக்காதீங்க. இப்போ பச்சை மிளகா போட்டிருக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகா 2, 2 பீஸா கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போ ஒரு ஆனியன் வந்துட்டு பெரிய பெரிய பீஸுகளா நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அப்புறம் இந்த ஒயிட் ஆனியன் அப்படின்னா, அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ல இருக்கிற மேல் சைடுல இருக்கிற அந்த ஒயிட் ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போ இதில கேப்சிகம் ஒரே ஒரு கேப்சிகம் போட்டுக்கலாம். குடை மிளகாய் லேசா வதங்குனதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. ஹைல வச்சுருங்க மறந்துறாதீங்க. கொஞ்சமா சால்ட் சேர்த்து உப்பு சேர்த்துற சாரி கொஞ்சமா சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நான் வந்துட்டு டொமேட்டோ கெட்சப் கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன். அப்புறம் சில்லி சாஸ் கொஞ்சமா சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன். அப்புறம் ரெட் சில்லி சாஸ் 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் வந்து டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் அதே மாரி 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு 1 டீஸ்பூன்ல ஒரு 2, 3 டீஸ்பூன் தண்ணி கலந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமா பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவோட தண்ணிய வந்துட்டு இப்போ ஊத்திரலாம்.
ஏன்னா, அது ரொம்ப ட்ரையா இருந்தா சாப்பிட நல்லா இருக்காது. கொஞ்சம் லூஸா இருந்தா தான் சாப்பிடறதுக்கு நல்லா சாஃப்ட்டா நல்லாருக்கும். இல்ல இல்லன்னா ரொம்ப ரஃப் ஆயிடும். இப்ப இப்படி சாப்பிட்டா நல்லா ஜூஸியா இருக்கும். இப்ப நம்ம பொரிச்சு வச்ச சோயாபீன்ஸ் போட்டுறலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு, இப்ப கடைசியா நம்ம சேர்க்க வேண்டியது ஒரு 2, 3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஸ்ப்ரிங் ஆனியன் தேவையான அளவு போட்டுக்கலாம். இது அளவு இல்ல, நம்ம விருப்பம். கொஞ்சமா மல்லி மல்லி இலை, கொத்தமல்லி இலை கட் பண்ணி போட்டுக்கலாம். இவ்வளவுதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நம்ம சூப்பரான, டேஸ்டியான சோயாபீன் சில்லி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம கண்டிப்பா சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.